போகிற ரெசிபி வடகறி. வடகறிக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பை நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கணும். அடுத்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை. வடகறிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. அடுத்து வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பு, 2 மிளகாய் வத்தல், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் உப்பு போட்டு வடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். வடைக்கு தேவையான மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து ஏற்கனவே காஞ்சிட்ருக்க எண்ணெயில் வடை போட்டு எடுத்துக்கலாம். வடகறிக்கு தேவையான வடை ரெடி. அடுத்து கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு. அதில் 2 கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கவும் 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். கண்டினியூஸாக வதக்கிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணுன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். இப்போது தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா. மிளகாய்த்தூள் நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். அடுத்து பாருங்கள், நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கிடுச்சு. அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வருது. இப்போது இதுக்கு அந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வடையை நல்லா உதுத்து வச்சுக்கலாம்.
கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக பிச்சுக்கலாம். பாருங்கள் கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வடை உதுத்து வச்ச வடையை போட்டுக்கலாம். நல்லா அந்த கிரேவியோட இந்த வடையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சைடு கிரேவி கொஞ்சம் கொதிச்சிட்டு இருக்கட்டும். இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 கப் தேங்காய் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டுக்கலாம். தேங்காய் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய், முந்திரி, சோம்பு இது 3ஐயும் சேர்த்து அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா தேங்காய் மட்டுமே அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், அந்த கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ வடகறி ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசா எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான வடகறி ரெசிபி ரெடி. இந்த வடகறி ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரித்துஸ் பியூட்டிஃபுல் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.